வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதோடவே எந்தவித ரசாயனங்களும் நச்சுகளும் கலக்காத பிறந்த குழந்தைகள் இருந்தே பயன்படுத்துற இயற்கை தலைக்குளியல் பொடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவுல ஒரு விடுகதையை பார்க்கலாம். 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பதில் தெரியாதவங்க அடுத்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 500 கிராம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இருந்து 450 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேங்காய் மிட்டாயை வெட்டுறதுக்காக ஒரு தட்டுல நெய் தடவி வச்சுக்கலாம். தேங்காய் மிட்டாய் நல்லா சுருண்டு ஓரங்களில் சர்க்கரை படிய ஆரம்பித்ததும் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய், பொட்டுக்கடலை மற்றும் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான தேங்காய் மிட்டாய் தயாராயிடுச்சு. இப்போ இயற்கை தலைக்குளியல் பொடி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பொடியை பிறந்த குழந்தைகள்ல இருந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம். கட்டாயம் கண்ணெரிச்சல் ஏற்படாது. இதுல அரப்பு பயன்படுத்திருக்கிறதுனால உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் முடிக்கு ஒரு பளபளப்பையும் கொடுக்குது. இந்த இயற்கை தலைக்குளியல் பொடியை கட்டாயம் எல்லாரும் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு பயன்படுத்தி பாருங்க. இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரப்பு மரம். இதை ஊஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. தலைமுடி பாதுகாப்பில் அரப்புக்கு ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குது. தலைமுடிக்காக எந்த பொருள் செஞ்சாலும் கட்டாயம் அரப்பு சேர்த்து தான் செய்வாங்க. இந்த அரப்பு இலைகளை மட்டும் தனியாக பறித்து அரைச்சும் தலைக்கு பூசுவாங்க. அப்படி பூசும்போது முடிக்கு ஒரு நல்ல பளபளப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரப்பு தூக்கமின்மையை போக்கி முடியை அடர்த்தியாக்கி பொடுகு தொல்லையையும் நீக்குது.
இந்த தலைக்குளியல் பொடி செய்கிறதுக்காக பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். காய வச்ச அரப்பு இலைகளையும் சேர்த்துக்கலாம். இந்த பொருளை எல்லாம் வெயில நல்லா காய வச்சு அரைச்சா குழந்தைங்களுக்கான இயற்கை தலைக்குளியல் பொடி தயாராகிடும். மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.